الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مصطفانا محمد. بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله الحاضرين، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சிக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியேற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த தீனின் வளர்ச்சிக்காக உயர்ச்சிக்காக உழைக்கின்றார்களோ, பாடுபடுகின்றார்களோ, அவர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, சய்யிதுல் ஐயாம் புனித வெள்ளிக்கிழமை தினம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படியும், அவன் எங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறானோ முடிந்த அளவு அவற்றை எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளும்படி விலக்கி இருக்கிறானோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன், அன்பு கட்டளை இடுகின்றேன். பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டின் கடைசி வெள்ளிக்கிழமை ஹுத்பா பிரசங்கத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லது நாளை மறுதினம் ஹிஜ்ரி 1446 ஆண்டிலே நாம் எல்லோரும் காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் அவர்களுக்கென்று ஒரு கலண்டர் முறை இருக்கவில்லை. வருடங்களை அவர்கள் ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகளை மையப்படுத்தித்தான் கணித்து கொண்டார்கள். ஆமுல் ஃபீல் யானை வருடம், ஆமுர் ரமாதா வறட்சி ஏற்பட்ட காலம், இப்படித்தான் வருடங்களை அவர்கள் கணிப்பிட்டு வந்தார்கள். இஸ்லாமிய உம்மத் விசாலமடைந்து ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். உங்களுக்கு நாம்
நிர்வாக ரீதியாக கடிதங்களை எழுதுகின்ற பொழுது திகதி குறிப்பிட முடியாமல் இருக்கிறது, ஒரு கலண்டர் முறையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார். அதனை ஏற்றுக்கொண்ட ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான சஹாபாக்களை ஒன்று திரட்டி எங்களுக்கென்றொரு கலண்டர் முறை உருவாக்கப்பட வேண்டும் என்ற தேவையை வலியுறுத்தி ஒரு மஷூரா செய்கிறார்கள். பலரும் பல்வேறு அபிப்பிராயங்களை தெரிவித்தார்கள். கடைசியில் ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து நாம் எமது கலண்டர் முறைகளை ஆரம்பிப்போம், அதில் முஹர்ரம் மாதத்தை முதலாவது மாதமாக ஆக்கிக் கொள்வோம் என்ற முடிவில் எல்லா சஹாபாக்களும் உடன்பட்டார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே எவ்வளவோ நிகழ்வுகள் இருக்கின்றன. அத்தனை நிகழ்வுகளையும் தாண்டி ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து இஸ்லாமிய கலண்டர் கணிப்பிடப்படுவதற்குரிய காரணம் என்ன? ஹிஜ்ரத் நடைபெற்றது ரபியுல் அவ்வல் மாதம் அல்லது சஃபர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே தொடங்கி ரபியுல் அவ்வலிலே அது முடிவடைகிறது. ஒன்றில் சஃபர் மாதத்தை ஹிஜ்ரத்தினுடைய எங்களுடைய கலண்டரின் முதலாவது மாதமாக அல்லது ரபியுல் அவ்வல் மாதத்தை முதலாவது மாதமாக பிரகடனப்படுத்தி இருக்கலாம். அதனை தவிர்த்து முஹர்ரம் மாதம் ஏன் பிரகடனப்படுத்தப்பட்டது? இவைகளெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள். இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை வைத்து நாம் இஸ்லாத்தினுடைய கலண்டரை கணிப்பிடுவோம் என்று சில சஹாபாக்கள் சொன்னார்கள். அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய தூது கிடைக்கப்பட்ட நாள், வஹி கிடைக்கப்பட்ட அந்த நாளை நாம் இஸ்லாத்தினுடைய கலண்டராக மாற்றுவோம் என்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹிஜ்ரத்தை தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் எதிரான ஒரு பிரிகோடாக அமைந்தது ஹிஜ்ரத் என்ற நிகழ்வு. ஹிஜ்ரத்துக்கு முன்பு 13 வருட காலம் மக்காவிலே சஹாபாக்கள் மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. குறைஷிகள் சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொலை செய்வதற்கு கூட எத்தனித்தார்கள். பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் தாருன் நதுவா என்கின்ற இடத்திலே ஒன்று கூடி எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யலாம் என்பதை கூட அவர்கள் மிக கவனமாக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பலவீனமான சஹாபாக்கள் பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியான அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியான பலவீனமான சஹாபாக்கள் மிகவும் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்த காலம் மக்காவுடைய காலம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். நாம் மக்காவிலே இருந்து வெளியேறி இன்னும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று அங்கு இஸ்லாத்தை ஒரு பலமுள்ள சக்தியாக மாற்றி சமபலத்தோடு குறைஷிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எனவேதான் ஹிஜ்ரத் என்ற ஒரு நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு பொருத்தமான பூமி மதீனாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்தார். தெரிவு செய்வதற்கு முன்பு, தெரிவு செய்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை மதீனாவுக்கு அனுப்பி அங்கு இஸ்லாத்துக்கு சாதகமான பூமியாக மாற்றுவதற்குரிய ப்ரொஜெக்டை, அந்த பொறுப்பை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையிலே ஒப்படைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்று 2 வருடங்களிலே மதீனாவை இஸ்லாத்திற்கு சாதகமான ஒரு பூமியாக அவர்கள் மாற்றி விடுகிறார்கள்.
அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை மெல்ல மெல்ல மதீனாவை நோக்கி நகர்த்தி விட்டு அவர்களும் கடைசியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கிட்டத்தட்ட 380 மைல்கள் கப்பால் இருக்கின்ற அந்த மதீனாவுக்கு 8 நாட்களிலே போய் சேருகிறார்கள். அங்கு போய் சேர்ந்து முதலாவது குபா பள்ளியை அமைக்கிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிது நபவி அமைக்கிறார்கள். அங்கு ஒரு இஸ்லாமிய சூழலை, சகோதரத்துவத்தை உருவாக்குகின்றார்கள். ஒரு பலமுள்ள ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்புக்கான அத்திவாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இடுகிறார்கள். இஸ்லாம் மெல்ல மெல்ல மதீனாவிலே வளர்ந்து வருகிறது. 2 வருடங்கள் கழிந்ததற்கு பிறகு இஸ்லாம் ஒரு சக்தியாக, ஒரு பலமுள்ள ஒரு சக்தியாக மாறிவிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றது மக்கத்து காபிர்களுடைய நெருக்கடிகளுக்காக மாத்திரமல்ல. அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், இதனை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் என்று சொல்வார்கள். மூலோபாய ரீதியான ஒரு நகர்வாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கான அந்த நகர்வை அமைத்துக் கொண்டார்கள். எப்பொழுதும் ஒரு புதிய கொள்கை வருகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கின்றவர்கள் அதனை அனுமதிக்க மாட்டார்கள், அதனை எழும்ப விட மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு சமமான ஒரு பலமாக அந்த கொள்கை மாறுகின்ற பொழுதுதான் குறைந்தபட்சம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்காவது வருவார்கள் என்ற அந்த தந்திரத்தின் அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், ஹிஜ்ரத்தை பற்றி விவரமாக இந்த ஹுத்பாவிலே தெரிவிக்கின்ற எண்ணம் இல்லை, அதற்குரிய நேர அவகாசம் கூட எங்களுக்கு இல்லை. ஆனால் புதிய வருடம் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஹிஜ்ரத் எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. ஹிஜ்ரி என்ற சொல் எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. ஏன் அந்த ஹிஜ்ரத், அந்த ஹிஜ்ரி என்பது இஸ்லாமிய புது வருடத்திற்குள்ளே நுழைந்தது என்பதற்குரிய காரணங்களை மட்டும் நாங்கள் தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஹிஜ்ரி அல்லது புதிய வருடத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இஸ்லாம் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில், எவ்வளவு பெரும் சோதனைகளுக்கு மத்தியில் எங்களுடைய கைகளிலே வந்து சேர்ந்திருக்கின்றது என்ற ஞாபகம் எங்களுக்கு வர வேண்டும். கிட்டத்தட்ட 1440 வருடங்களுக்கு முன்பு அல்லது 45 வருடங்களுக்கு முன்பு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு பூத்தட்டுக்களிலே வைத்து தரவில்லை. செங்கம்பளம் விரித்து இந்த மார்க்கத்தை எங்களுக்கு சுகமாக உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கவில்லை. அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள், உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய சொத்துக்களை, செல்வங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரத் செல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டும் வெளியேறுவது என்றால் எவ்வளவு அது சுமையானதாக இருக்கும், அவனுடைய உள்ளத்துக்கு வலியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த நாட்டை மாத்திரமல்ல, குடும்பத்தை விட்டும் பிரிந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். மக்காவை விட்டும் வெளியே செல்லுகின்ற பொழுது இந்த பிள்ளை மக்காவிலே பிறந்த பிள்ளை, எனவே இந்த பிள்ளையை நாங்கள் உங்களுக்கு கொண்டு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று குறைஷிகள் தடுத்த பொழுது அந்த பிள்ளையை விட்டுவிட்டு பெற்றோர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள். பிள்ளை மக்காவிலே, பெற்றோர்கள் மதீனாவிலே. அதே போன்று பெற்றோர்கள் மக்காவிலே, பிள்ளைகள் மதீனாவிலே, சகோதரர்கள் மக்காவிலே, மற்ற சகோதரர்கள் மதீனாவிலே. இப்படி உறவுகளை கூட பிரிந்து அல்லாஹ்வுக்காக என்று அந்த சஹாபாக்கள் வெளியேறி சென்ற நிகழ்வுதான் ஹிஜ்ரத் என்கின்ற அந்த மாபெரும் நிகழ்வு. அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் ஒரு பெரும் வல்லரசாக, ஒரு பெரும் சக்தியாக மாறியது. அதற்கு பிறகுதான் குறைஷிகள் சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். அதற்கு முன்பு இஸ்லாத்தை, முஸ்லிம்களை ஒரு சக்தியாக கூட அவர்கள் நினைக்கவில்லை. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதற்கு பிறகு இஸ்லாம் ஒரு பெரும் சக்தியாக வந்ததற்கு பிறகு குறைஷிகள் இஸ்லாத்தை முஸ்லிம்களோடு நேருக்கு நேரான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்ற அளவுக்கு இஸ்லாத்தை மாற்றிய ஒரு பெரும் நிகழ்வுதான் ஹிஜ்ரத் என்ற அந்த நிகழ்வு. நாம் 1445 வருடங்களுக்கு பின்னால் அதே நிகழ்வுகளை இன்றும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன் புது வருடத்தை நாம்
ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த நிகழ்வுகளில், இந்த நாட்களில் அதனையும் நாம் மீட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. 75 வருட காலமாக யூதர்களுடைய நெருக்கடிக்குள்ளே வாழுகின்ற பலஸ்தீன் மக்கள், அவர்கள் ஆரம்பத்திலே அவர்களுக்கு முன்னால் இருந்த ஒரு தெரிவு அந்த நாட்டை விட்டும் வெளியேறுவது. அந்த நாட்டை விட்டும் அவர்கள் பல நாடுகளுக்கு வெளியேறினார்கள். ஐரோப்பா, மேற்கத்திய நாடுகள், அரபு நாடுகள் என்று பல இடங்களிலும் போய் அவர்கள் அங்கு இருந்து 75 வருட காலங்களாக அவர்கள் அவருடைய சுயநலத்திற்காக செயல்படவில்லை. அவர்கள் தங்களுடைய உயிரை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளவில்லை. தங்களிடத்திலிருந்து பறிபோன அந்த நாட்டிற்காக அவர்கள் தங்களால் முடியுமான அறிவு ரீதியான ஒரு போராட்டத்தை அங்கிருந்து ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவைத்தான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்தந்த நாடுகளிலே இருந்து கொண்டு இன்று ஒரு பெரும் மூலோபாய ரீதியான போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். கிட்டத்தட்ட பல நாடுகளை ஆட்டம் காண செய்திருக்கிறார்கள். இன்று பலஸ்தீன் போராட்டம் நியாயமானது என்ற ஒரு கருத்தை உலகளாவிய மட்டத்திலே அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வல்லரசு நாடுகளுடைய தேர்தல்களில் கூட பெரும் 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 மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த வாரம் நடைபெற்ற பிரித்தானியாவுடைய தேர்தல், இப்பொழுது இருக்கின்ற கன்சர்வேட்டிவ் பார்ட்டி முழுக்க முழுக்க காசா போராட்டத்திற்கு, காசாவிலே கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட எங்களுடைய சகோதரர்கள் ஷஹீதுகளாக்கப்படுவதற்கும், கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கொல்லப்படுவதற்கும் பக்கபலமாக அமைந்த அந்த கட்சி இன்று படுதோல்வியை தழுவி இருக்கிறது. லேபர் பார்ட்டி கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்ற அதே நிலையில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி 134 அல்லது 135 ஆசனங்களோடு பெரும் தோல்வியை தழுவி இருக்கிறது. அதே நிலைதான் இன்று அமெரிக்காவிலும் ஏற்பட இருக்கிறது. சகோதரர்களே, இஸ்லாத்திற்கான ஒரு நகர்வு, இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய மண்ணை பாதுகாப்பதற்கான ஒரு நகர்வு, ஒரு ஹிஜ்ரத் எவ்வளவு பெரும் வெற்றிகளை இஸ்லாத்திற்கு கொண்டு வருகின்றது என்கின்ற ஒரு பெரும் செய்தியை 1446வது ஹிஜ்ரி ஆண்டு எங்களுக்கு கொண்டு வருகிறது. சகோதரர்களே, நாம் காசாவிலே ஏற்படுகின்ற அந்த கொலைகள், காசாவில் எங்களுடைய சகோதரர்கள் சந்திக்கின்ற அந்த கஷ்டங்கள் பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அது வெற்றிக்கான அடிப்படைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சஹாபாக்கள் ஹிஜ்ரத் சென்றதை போன்று அவர்களும் ஹிஜ்ரத் சென்றார்கள். சஹாபாக்கள் ஹிஜ்ரத் சென்றது நெருக்கடிகளுக்கு பயந்து மட்டுமல்ல, அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற இடத்திலே இஸ்லாம் ஒரு பலமான சக்தியாக மாற வேண்டும் என்பதற்கான மூலோபாய அடிப்படையிலான திட்டமிடல்களை செய்து இஸ்லாத்தை ஒரு சக்தியாக மாற்றினார்கள். அதே போன்றுதான் பலஸ்தீன முஸ்லிம்கள் 1948ஆம் ஆண்டிலிருந்து அந்த பூமியிலே இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 6 மில்லியன் பலஸ்தீனர்கள் சொந்த நாட்டை விட்டும் வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவிலே, அமெரிக்காவிலே, அதே போன்று அரபு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கு போய் அவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய வெற்றிக்காக, மஸ்ஜித் அக்ஸாவுடைய மீட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உழைப்பினுடைய விளைவை இன்று அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, தி அரப் மைண்ட் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இஸ்ரேலுடைய சியோனிஸ்டுடைய மிக முக்கியமான ஒரு பிரமுகர். இஸ்ரேலிலே 3 உளவுத்துறை இருக்கிறது. அந்த வெளிநாடுகளுக்கான ஒரு உளவுத்துறை, உள்நாட்டிற்கான ஒரு உளவுத்துறை, அவருடைய பாதுகாப்பு படைகளுக்குள்ளே இருக்கின்ற உளவுத்துறை. அந்த 3 உளவுத்துறைக்கும் பிரதானமானவர் தான் அரப் மைண்டினுடைய ஆசிரியர். அவர் அவருடைய நூலிலே சொல்லுகிறார், இஸ்ரேல் அந்த அரபு தீபகற்பத்திலே நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அரபிகளோடு சண்டை பிடித்து அதனை வெல்ல முடியாது. மாற்றமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் நாம் அதனை சாதிக்க வேண்டும் என்று அரபு முஸ்லிம்கள் அல்லது பலஸ்தீன முஸ்லிம்கள் அல்லது பலஸ்தீனிலே போராடுகின்ற அந்த போராளிகளுடைய பலத்தை நன்கு அறிந்து விட்டார்கள். ஏனென்றால் பலஸ்தீன போராளிகள் வெறுமனே காசாவினுடைய 365 சதுர கிலோமீட்டர்களுக்குள்ளால் மாத்திரம் போராடவில்லை. மாற்றமாக அவர்கள் உலகளாவிய ரீதியில் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆயுதமினை போராட்டம் தான் காசாவிலே நடைபெறுகிறது. ஆனால் ஒரு பெரும் டிப்ளமேட்டிக்
வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ராஜதந்திர ரீதியான ஒரு போராட்டத்தை இன்று சியோனிஸ்டுகளுக்கு எதிராக ஆரம்பித்திருக்கிறார்கள். யார்? அந்த ஹிஜ்ரத் சென்ற மக்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, 1445 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட ஹிஜ்ரத்தாக இருந்தாலும் அல்லது இப்பொழுது 1445க்கு பிறகு நவீன காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஹிஜ்ரத்துகளாக இருந்தாலும் அந்த ஹிஜ்ரத் வறுமனே தன்னுடைய நிலத்தை விட்டும் விரண்டோடு அகதிகளாக ஓடுகின்ற நிகழ்வு அல்ல. மாற்றமாக அந்த ஹிஜ்ரத் தன்னை மீள கட்டி எழுப்புவதற்கான ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு நகர்வாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால் இந்த புதிய ஆண்டு, புதிய ஹிஜ்ரி ஆண்டு எங்களுக்கு இஸ்லாமிய உலகத்துக்கு பெரும் சுபசோபனமான செய்திகளை தான் கொண்டு வர இருக்கிறது. எப்பொழுதும் பிரசவத்துக்கு ஒரு வேதனை இருக்கிறது. அதற்கு பிறகு குழந்தை பிறந்து விட்டால் அந்த பிரசவ வலியெல்லாம் எப்படி அந்த தாய் மறந்து விடுகிறாளோ, நிச்சயமாக முஸ்லிம் உம்மத்தும் இப்பொழுது பிரசவ வேதனையிலே இருக்கிறது. அந்த பிரசவ வேதனையை இன்று நாம் பலஸ்தீனிலே பார்க்கிறோம், சூடானிலே பார்க்கிறோம், லெபனானிலே பார்க்கிறோம், யமனிலே பார்க்கிறோம், காஷ்மீரிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர, சிறுபான்மையினராக முஸ்லிம்கள் வாழுகின்ற எல்லா நாடுகளிலும் பார்க்கின்றோம். அந்த பிரசவ வேதனையில் இருந்து நிச்சயமாக முஸ்லிம் உம்மத் விடுதலை பெறும். நிச்சயமாக இந்த உம்மத் ஒரு சிறந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும். அந்த குழந்தை நிச்சயமாக இந்த உலகத்தை ஆளும், இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக மாறும் என்ற சுபசவன செய்தியை இந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டு எங்களுக்கு கொண்டு வருகிறது. இது முதலாவது விடை. இரண்டாவது செய்தி, அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புதிய ஆண்டுகள் வருகிறது. அந்த ஆண்டு அவசரமாக கடந்து செல்கிறது. ஹிஜ்ரி 1445 நாம் ஆரம்பித்தது நேற்று போன்று இருக்கிறது. உலக அழிவு நெருங்குகின்ற பொழுது காலம் மிக வேகமாக ஓடும், மிக வேகமாக கழியும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். இன்ன மின் அலாமாத்தி ஸாஅத்தி தகாரபு ஸமான், மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று காலம் மிகவும் வேகமாக ஓடும். ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்றிருக்கும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்றிருக்கும், ஒரு வாரம் ஒரு நாளை போன்றிருக்கும், ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தை போன்றிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, ஒரு வருடம் சென்று விட்டது என்றால் அதனுடைய பொருள் எங்களுடைய ஆயுளில் ஒரு வருடம் கழிந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் குறிப்பிட்ட ஆயுளை அவன் நிர்ணயிச்சிருக்கிறான். இவ்வளவு காலம்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்று அஜல் தீர்மானிக்கப்பட்ட நிலையிலேதான் இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். யாரும் எங்களுக்கென்று எழுதப்பட்ட நேரத்தை விட ஒரு செகண்ட் நாம் முந்தப்படவும் மாட்டோம், பிந்தப்படவும் மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியாக இருக்கின்ற நிலையில் ஒரு வருடம் ஹிஜ்ரி ஆண்டு 1445 கழிந்து விட்டது என்றால் பொருள் நான் கபரை நோக்கி ஒரு வருடம் நெருங்கி இருக்கிறேன். ஆனால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? இதே புதிய வருடத்தை ஆரம்பிக்க இருக்கின்ற நாம் பழைய வருடத்திற்கு விடுதலை கொடுக்க இருக்கின்ற நாம் இந்த நாளில் இது முக்கியமான ஒரு நாள். இந்த வருடத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை, இந்த வருடத்தினுடைய கடைசி நாளாக கூட இன்று இருக்கலாம். காரணம், துல்ஹஜ் 29 நாங்கள் இருக்கிறோம். இன்ற நாள் தான் எங்களை பற்றி நாம் சீரியஸாக சிந்திக்க வேண்டிய நாள். இந்த நாள் தான் கடந்த வருடத்தை பற்றி, கடந்த காலங்களை பற்றி சுய விசாரணை செய்ய வேண்டிய நாள். அந்த சுய விசாரணையினுடைய விடைகளின் அடிப்படையில் எங்களுடைய அடுத்த வருடத்தை நாம் திட்டமிட வேண்டிய நாள். சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமைக்காக நீங்கள் எதனை சம்பாதித்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். சகோதரர்களே, கடந்த காலம், கடந்த வருடம் எப்படி கழிந்திருக்கிறது?
ஒவ்வொரு நாளையும் நாம் அல்லாஹ்வுக்கு வகை சொல்ல வேண்டி இருக்கிறது, கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. லன் தஸூல கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸால அன் 40. 4 விடயங்களுக்கு நாம் பதில் சொல்லாமல் எங்களுடைய கால்களை ஒரு சான் கூட எடுத்து வைக்க முடியாது. وعن عمره فيما أفنى, எங்களுடைய ஆயுளை நாம் எப்படி கழித்தோம். وعن شبابه فيما أبلى, எங்களுடைய வாலிபத்தை எப்படி நாம் கழித்தோம். وعن ماله وعن علمه ماذا عمل به, அல்லாஹ் எங்களுக்கு தந்த அறிவை எப்படி நாம் பயன்படுத்தினோம். وعن ماله مما من أين اكتسبه وفيما أنفق, என்னுடைய செல்வம் எந்த வழியில் நான் சம்பாதித்தேன், எந்த வழியில் செலவழித்தேன். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மறுமையில் ஒரு சான் கூட எட்டெடுத்து வைக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதற்குரிய பதிலை நாம் தேடி இருக்கிறோமா? மரணித்ததற்கு பிறகு கேட்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பு இந்த உலகத்திலே நாம் அதற்குரிய பதில்களை தேடும்படி பணிக்கப்பட்டவர்கள் நாம். அதைத்தான் அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின், மறுமைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதனை தேடி வைத்திருக்கின்றது என்பதை இந்த உலகத்திலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். மரணிப்பதற்கு முன்பு உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, மறுமையிலே அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்பு உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். ஜினு அமாலக்கும் கப்ல அன் தூஸன், மறுமையிலே அல்லாஹ் உங்களுடைய அமல்களை தராசிலே போட்டு நிறுப்பதற்கு முன்பு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார். சகோதரர்களே, கடந்த ஆண்டு எப்படி கழிந்தது? எங்களுடைய இபாதத்துக்கள் எப்படி 365 நாட்களில் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் நாம் திருப்தி அடைகிறோமா? எங்களுடைய தொழுகைகளில் நாம் எந்த அளவு தூரம் பேணுதலாக இருந்திருக்கிறோம்? இந்த வருடம் நாம் நோற்ற நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா? உண்மையான நோன்பாக அந்த நோன்பை நாம் நோற்றுவோமா? வசதி இருந்தும் இந்த முறை நான் ஹஜ்ஜி செய்தேனா, அல்லது இந்த முறை எனக்காக கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை உரிய முறையிலே நான் நிறைவேற்றி இருக்கிறேனா? அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கிறேனா? குர்ஆன் ஓதி இருக்கிறேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சம்பூர்ணமாக ஸலவாத் சொல்லி இந்த வருடத்தை நான் வழி அனுப்பி இருக்கிறேனா? இபாதத்துகளில் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன்? என்னுடைய கொடுக்கல் வாங்கல்களில் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன்? அத்தீன் வல் முஆமலா, மார்க்கம் என்பது தொழுகை மட்டுமல்ல, குர்ஆன் மட்டுமல்ல, ஹஜ்ஜுக்கு சென்று வந்து விட்டால் நான் மார்க்கத்தை பரிபூர்ணமாக நடைமுறைப்படுத்தி விட்டேன் என்பது அல்ல. மார்க்கம் என்பது கொடுக்கல் வாங்கல்கள், தொழில் சார் நடவடிக்கையும் சார்ந்தது தான். அந்த வகையில் என்னுடைய தொழிலில் நான் இந்த வருடம் சம்பாதித்தது ஹராமாக வந்திருக்கிறதா, ஹலாலாக வந்திருக்கிறதா? இந்த வருடம் என்னுடைய சம்பாத்தியத்தில் எவ்வளவு ஹராம் சேர்ந்திருக்கிறது? குல்லு லஹ்மின் நபத பிஸ்ஸஹ் ஃபன்னாரு அவுலா பிஹி, என்னுடைய ஹராத் உடம்பில் ஒரு துண்டு ஹராம் சேருமாக இருந்தால் அது செல்லுகின்ற இடம் நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக இருந்தாலும் என்னுடைய உடம்பில் ஒரு துண்டு ஹராம் சேர்ந்து விட்டால் என்னுடைய பிரார்த்தனைகளோ என்னுடைய வணக்க வழிபாடுகளோ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ثم ذكر الرجل اطال السفر اشعث اغبر, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள். நீண்ட பிரயாணம், பரட்ட தலை, தலைவிரி கோலத்தோடு, அழுக்கடைந்த மேனியோடு ஹஜ்ஜுக்காக வந்த ஒரு மனிதன் தன்னுடைய 2 கைகளையும் வானளாவ உயர்த்தி யா ரப் யா ரப் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். மத்அமுஹு ஹராம், மல்பசுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், வகுதிய பில் ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், அவன் உண்டிருப்பது ஹராம், உடுத்திருப்பது ஹராம், குடித்திருப்பது ஹராம், வளர்க்கப்பட்டதே ஹராத்தில் அவனுடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். சொன்ன உதாரணம் யார்? ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்த நிலையில் அழுக்கடைந்த மேனியோடு பரட்ட தலையோடு காபாவின் முன்னால் நிற்கின்ற மனிதனை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே உங்களுடைய வணக்க வழிபாடுகள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம்.
உங்களுடைய தொழில் ஹலாலானதா, உங்களுடைய வருமானங்கள் ஹலாலானதா, இந்த வருடத்தில் எனக்கு கிடைக்கப்பட்ட நிகர லாபத்தில் ஹராம் எவ்வளவு, ஹலால் எவ்வளவு சிந்திக்க வேண்டும். முஹாசபா, சுய விசாரணை செய்து பாருங்கள் சகோதரர்களே. உறவுகளை சேர்ந்து நடந்திருக்கிறோமா இந்த வருடத்திலே? எத்தனை உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உறவுகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் செய்யப்படுகின்ற வணக்கம் எங்களுடைய தலையை விட ஒரு ஷான் கூட உயர்த்தப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலாஸத்துன் லா தர்தஃபிஉ ஸலவாத்துஹும் ஃபௌக ரூஸிஹிம் ஷிப்ரன், மூன்று பேர்களுடைய தொழுகை ஒரு சான் கூட ஒரு தலையை விட்டு உயர்த்தப்பட மாட்டாது. அதில் ஒருவர் யார் தெரியுமா? அஹவானி முத்தசாரிமான், உறவுகளை துண்டித்துக் கொண்டு வாழ்கின்ற இரண்டு மனிதர்கள். அவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் உயர்த்த மாட்டான். பெற்றோர்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ்கின்ற எத்தனை மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். எத்தனை தாய்மார்கள் பெற்றோர்கள் அழுகிறார்கள். இவ்வளவு வளர்த்து ஆசையோடு வளர்த்த பிள்ளை திருமணம் முடித்து போனதற்கு பிறகு என்னை பார்க்கின்றான் இல்லை, என்னுடைய வீட்டிற்கும் வருகின்றான் இல்லை. எத்தனையோ பெற்றோர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே. சில வேளைகளில் எங்களுக்கு தாயோடு பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம், பெற்றோர்களோடு சுமூகமான உறவை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். நாளை பேசுவோம், நாளை மறுதினம் பேசுவோம், அதற்கு அடுத்த நாள் பேசுவோம் என்று இருக்கின்ற பொழுது உங்களுடைய தாய் மரணித்து விட்டால், உங்களுடைய தந்தை மரணித்து விட்டால், அதற்கு பிறகு உங்களால் என்ன செய்ய முடியும்? எத்தனை சகோதரங்கள் உறவுகளை துண்டித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அற்ப லாபத்திற்காக, ஒரு சான் நிலத்திற்காக, சில ரூபாய்களுக்காக. இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. சில ரூபாய்களுக்காக பெருமதியான உறவுகளை முறித்துக் கொண்டு வாழ்கிறோம். ஆனால் தொழுகையிலே பேணுதல், குர்ஆன் ஓதுவதிலே பேணுதல், நோன்பிலே பேணுதல், எல்லாவற்றிலும் பேணுதல். ஆனால் உறவு தூரமாக இருக்கிறது. யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம்? அல்லது இந்த வருடம் யாரை ஏமாற்றிக் கொண்டிருந்திருக்கின்றோம்? எனவேதான் சகோதரர்களே, எங்களுடைய இபாதத்துக்களை பற்றி, எங்களுடைய வருமானங்களை பற்றி, எங்களுடைய உறவுகளை பற்றி, எங்களுடைய பண்பாடுகளை பற்றி, இஸ்லாம் என்பது நல்ல அஹ்லாக், நல்ல பண்பாடுகள். இந்த வருடம் என்னிடத்திலே ஏற்பட்ட குறைபாடு என்ன? நான் பொய் சொல்லி இருக்கிறேனா? நேர்மை இல்லாமல் நடந்திருக்கிறேனா? நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறேனா? வாக்குறுதியை மீறி இருக்கிறேனா? இப்படி எல்லா வகையிலும் எங்களை பற்றி சுய விசாரணை செய்து அவற்றில் இருக்கின்ற தவறுகளை இனம் கண்டு அதற்காக தௌபா கேட்டு புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற நாள் தான் இன்றைய நாள். சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட எங்களுடைய ஈமான் பெரிதல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட மார்க்கத்தில் நாம் பெர்ஃபெக்ட் ஆனவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் சுவர்க்கவாதி என்று. பல தடவைகள் நீங்கள் சுவர்க்கவாதி, நீங்கள் சுவர்க்கவாதி, நீங்கள் சுவர்க்கவாதி. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் அவரவர் செய்த நன்மைகளுக்கு ஏற்ப சுவர்க்கத்துக்குள் வந்து கொண்டிருப்பார்கள். சுவர்க்கத்தின் வாயில்களுக்குள்ளால் வந்து கொண்டிருப்பார்கள். சுவர்க்கத்துக்கு 8 வாயில்கள் இருக்கிறது. நோன்பாளிகளுக்குரிய வாயிலால் வருவார்கள், தொழுகையாளிகளுக்குரிய வாயிலால் வருவார்கள், கடன் கொடுத்து உதவி செய்தவர்கள் அந்த வாயிலினால் வருவார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாயிலினால் தானே வருவார்கள், 8 வாயில்களினாலும் சுவர்க்கம் செல்வதற்கு யாரும் இல்லையா? அதற்குரிய தகுதி பெற்றவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அர்ஜு அன் தகுன அன்த யா அபூபக்கர், அபூபக்கர் நீங்கள் அதற்கு தகுதியானவராக இருக்கிறீர்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல தடவைகள் நீங்கள் சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை பற்றி எப்படி சுய விசாரணை செய்து கொண்டார்கள் தெரியுமா? சொல்வார்கள், சுவர்க்கத்துக்குள்ளே என்னுடைய வலதுகால் சுவர்க்கத்துக்குள்ளும் இடதுகால் சுவர்க்கத்துக்கு வெளியிலும் இருக்கின்ற நிலையில் முழுமையாக என்னுடைய இடதுகாலையும் சுவர்க்கத்துக்குள் தூக்கி வைக்கும் வரை எனக்கு உத்தரவாதம் இல்லை நான் சுவர்க்கம் செல்வேனா இல்லையா.
அதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு, அதுதான் ஒரு மூமினுடைய சுய விசாரணை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு பிறகு நபி வர மாட்டார், அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டியம் கூறப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மார்க்கத்தில் அவரிடத்தில் எந்த விதமான விட்டு கொடுப்பும் இல்லை. உமர் மார்க்க விடயத்தில் மிக கடுமையானவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அழைப்பு வருகிறது, எல்லோரும் சுவர்க்கத்துக்குள் செல்லுங்கள், ஒரே ஒரு நபரை தவிர அவர் இந்த இடத்திலே நில்லுங்கள் என்று சொன்னால் நான் பயப்படுகிறேன் அந்த நபர் நானாக இருக்குமோ என்று. எவ்வளவு பாரிய ஒரு சுய விசாரணை இந்த உலகத்திலே, தன்னை பற்றி, தான் செய்த அமல்களை பற்றி. இதுதான் சஹாபாக்களுடைய நிலை. والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة وأنهم إلى ربهم راجعون. சஹாபாக்கள் தங்களால் முடியுமான அவ்வளவையும் செய்தார்கள். அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தானோ அதை செலவழித்தார். ஜீரோ நிலைக்கு வந்த எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழி, தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள். முடியுமான அவ்வளவு தியாகத்தையும் செய்தார்கள். ஹிஜ்ரத்தை பாருங்கள், ஹிஜ்ரத்தை விட தியாகம் இருக்கிறதா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷிகள் நிறுத்துகிறார்கள், எதையும் நீ கொண்டு செல்லக்கூடாது. போட்டிருந்த குதிரையை பறித்தெடுக்கிறார்கள், உடுப்பை பறித்தெடுக்கிறார்கள், தன்னுடைய சால்வையை கழட்டி உதறி சொல்கிறார்கள், மக்கத்து புழுதி கூட எதுக்கு தேவையில்லை என்று. அத்தனையும் தியாகம் செய்த அந்த சஹாபாக்களுடைய மனோநிலையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டும் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருந்தது, நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே, மறுமையில் நான் எழுப்பாட்டப்படுவேனே, அதற்குரிய கட்டுச்சாதனங்களை நான் தயார்படுத்தி இருக்கிறேனா என்ற அந்த பயம் சஹாபாக்களுடைய உள்ளத்தை ஆள்கொண்டிருந்தால் நம்முடைய உள்ளம் எந்த அளவு தூரம் பயப்பட வேண்டும் சகோதரர்களே. நாம் இன்னும் எவ்வளவு திருந்த வேண்டி இருக்கிறது, எவ்வளவு மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டி இருக்கிறது. அட்லீஸ்ட் இந்த ஜும்மாவுக்கு கூட உரிய நேரத்துக்கு வரக்கூடிய மனோநிலை எங்களிடத்தில் வரவில்லையே, அதற்குரிய ஈமான் இன்னும் பலப்படவில்லையே. இமாம் மிம்பரில் ஏறுகின்ற பொழுது இங்கு வந்திருக்கின்ற தொகையில் நாளில் ஒன்று கூட இருக்கவில்லையே. பரலான தொழுகைகள், பள்ளிகள் வெளிச்சோடி போயிருக்கிறது. கோடி கணக்கிலே செலவழித்து கட்டிய பள்ளியில் பரலு தொழுகைக்கு எத்தனை சஃப்கள் என்று தொழுகிறோம். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்கிறது? அவசரமாக சம்பாதிக்க வேண்டும், அவசரமாக மாளிகை கட்ட வேண்டும், அவசரமாக ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் வாங்க வேண்டும், அவசரமாக என்னுடைய பிள்ளைக்கு டாக்டர் மாப்பிள்ளை எடுக்க வேண்டும், என்ஜினியர் மாப்பிள்ளை எடுக்க வேண்டும், சமூகத்தில் நல்ல உயர்ந்த இடத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி உழைக்கிறோமே. ஹராம் ஹலாலை பார்த்தோமா? ஜகாத் சதகாக்களை கொடுத்தோமா? கடந்த வருடம் எப்படி கழிந்திருக்கிறது என்பதை பற்றி சுய விசாரணை செய்து நாம் எங்களை மாற்றிக்கொள்வதற்குரிய நாள் இன்றைய நாள் சகோதரர்களே. எனவே சீரியஸாக இருந்து குடும்பமாக சிந்தித்து கடந்த வருடத்தை பற்றி நாம் எல்லோரும் பேசி, உண்மைக்குண்மையாக பேசி, விட்ட தவறுகளை நினைத்து அல்லாஹ்விடத்திலே வருந்தி பச்சாதாபப்பட்டு தௌபா செய்வோம். தவறுகள் மனிதர்களுக்கு இழைக்கப்பட்டிருந்தால் அவர்களிடத்திலே போய் நாம் மன்னிப்பு கேட்போம், அவருடைய உறவுகளை நாம் பலப்படுத்துவோம். இன்றைய நாள் இரவு முதலாவது நாளை ஹிஜ்ரி 1446 ஆரம்பிப்பதற்கு முன்பு அதனை எவ்வாறு கழிப்பது என்பதை பற்றிய அழகான ஒரு திட்டமிடலை நாம் அமைப்போம். ஹிஜ்ரத்தும் வெறுமனே எழுந்தமாக நடந்த ஒரு நிகழ்வு அல்ல, அது அழகான முறையிலே திட்டமிடப்பட்டது. அது எதிரிகளுக்கு தெரியாமல் ரகசியமாக வைக்கப்பட்டது. எங்கு செல்வது என்பது மிக கச்சிதமாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த இடம் முஸ்லிம்களுக்கு சாத்தியமான இடமாக மாற்றுவதற்குரிய அழகான ஒரு திட்டம் இடப்பட்டது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அங்கு அனுப்பப்பட்டு இஸ்லாத்திற்கு சாத்தியமான பூமியாக அதனை மாற்றுகின்ற பணி ஒப்படைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்ற பாதை தீர்மானிக்கப்பட்டது.
வழிகாட்டியாக அப்துல்லா இப்னு உரைக்கத் என்கின்ற ஒரு யூதர், முஸ்லிம் அல்லாதவர் நியமிக்கப்பட்டார். அது மிகச் சிறந்த ஒரு திட்டமிடல். ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்பவர் அந்த வழியை அடைப்பதற்காக, செல்லுகின்ற தடத்தை அழிப்பதற்காக நியமிக்கப்பட்டார். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிறை மாத கற்பிணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சௌர் குகையிலே இருக்கின்ற பொழுது உணவு கண்டு செல்வதற்காக நியமிக்கப்பட்டார்கள். இப்படி மிக கச்சிதமாக திட்டமிடப்பட்டதுதான் ஹிஜ்ரத். எனவேதான் அடுத்த வருடத்தையும் நாம் கவனமாக திட்டமிட வேண்டும். வரலாறுகளை வெறும் வரலாறுகளாக மட்டும் மீட்டாமல் அந்த வரலாற்றிலிருந்து நாம் என்ன பாடங்களை படிக்க வேண்டும், நாம் என்னுடைய வாழ்க்கையில் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் இந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டு எங்களுடைய வாழ்வில் ஒரு பெரும் டர்ன், ஒரு பெரும் மாற்றமாக இருக்க வேண்டும். அது சாதாரண மாற்றம் அல்ல, இது எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த உலக வாழ்வு இந்த உலகத்தோடு முடிவடைந்து விடும். நான் இதற்காக வாழ வந்தவன் அல்ல, மறுமைக்காக வாழ வந்தவன். எனவே அதற்கான கட்டுச்சாதனங்களை நான் சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த புதிய வருடத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தனிநபர் என்ற வகையிலும் குடும்ப ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நாம் நிறைய திட்டங்களை செயல்படுத்த தீட்டி அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். புதிய வருகின்ற ஆண்டு ஹிஜ்ரி 1446 எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் அதே போன்று சர்வதேச ரீதியில் இஸ்லாமிய உம்மத்திற்கு ஒரு எழுச்சி செய்தியை கொண்டு வரக்கூடிய ஆண்டாகவும் அமைவதற்கெல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை விட்டு பிரிந்த கபராலுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக மாற்றுவாயாக. நரகத்தின் படுகொலியை விட்டும் பாதுகாப்பாயாக. கடந்த வருடம் நாங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக. அவற்றை நீ நன்மைகளாக மாற்றி விடுவாயாக. புதிய வருடத்திலே நல்ல மனிதர்களாக நாங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله الحاضرون، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال الله تعالى: فإذا قرئ القرآن واستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال أيضا: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم ورؤوف رحيم ورب حليم، فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. إنه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه والتابعين. أما بعد، يا أيها المسلمون اتقوا الله تعالى وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وصنوا ألسنتكم عن اللغو والإثم والآثام، فإن وقعتم في ذنوب فبادروا إلى التوبة منها، وإن مالت نفوسكم إلى المعاصي فاصرفوها عنها، واحذروا البغي والحقد والحسد، وعليكم بالصدق والنصيحة لإخوانكم المسلمين، وأحسنوا إن الله يحب المحسنين، وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان.
واعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي رسول صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وعليكم بالجماعة فإن يد الله مع الجماعة ومن شذ شذ في النار. وقال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد صلى الله عليه وسلم. وارض اللهم عن الأربعة الخلفاء المهديين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون حيث قال فيهم رسول الله صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة الحسن والحسين سيد الشباب أهل الجنة والهمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باتنة لا تغادر ذنبه. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم ثبت أقدام المجاهدين. اللهم رد مسجد الأقصى إلى أيدي المسلمين. اللهم اجعل هذا بلدا آمنا مطمئنا رخاء سخاء وسائر بلاد المسلمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.